கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் உதவி செய்த அளவில் புகழ்பெற்ற துகம் வந்து உங்களுடைய மனசுல அளவில் ஆறாத வடுக்களாகவே இருந்திருக்கும். புதன் பகவானின் ராசிநாதனுக்கு கொண்ட கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் எப்போதுமே ஒருவருக்கு உதவ வேண்டும் என்று நினைச்சா உங்களிடம் இருப்பதை காட்டிலும் அதிகமாகவே கடன் வாங்கியாவது உதவக்கூடிய மாபெரும் குணம் கொண்டவங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்களை நம்பி வந்தவங்கள கண்மூடித்தனமா நம்புவீங்க. ஆனா காலச்சக்கரம் சுழலும் போது உங்கள் கையை பிடித்து தரையேறியவங்கன்னா அதே கையை வச்சு உங்கள் முதுகுல குத்தும் சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி வந்திருப்பாங்க. உங்களுடைய 6ஆம் மற்றும் 12ஆம் இடங்கள்ல தசாபுத்தி காலங்கள்ல நீங்கள் யாருக்கெல்லாம் ரத்த கண்ணீரை துடைத்து நிழலா இருந்தீங்களோ அவங்கள உங்களுக்கு எதிரியாக போய் பிரசாரங்களை செய்யவும் உங்களை வீழ்த்தவுமே முன்பட்டு வந்திருப்பாங்க. நாம் யாருக்கு என்ன தீமை செய்தோம் என்று நீங்க தனியா அமர்ந்து அழுத இரவுகளும் பலவாக இருந்திருக்கும். உதவியை பெற்றுக்கொண்டு உங்களை ஏறி மிதித்து சென்றவங்களிடம் துரோகமும் உங்களை மனிதர்களை புரிந்து கொள்ளும் வைக்க ஒரு கசப்பான பாடமாகவே அவையெல்லாம் அடைந்திருந்திருக்கும். அதாவது நீங்கள் வந்து தானாக தன் ரசையோட வந்து பணமளி கேட்பதாம் உங்களை நம்பி வந்தவங்களை எப்பயுமே உங்களை நம்பி கண்மூடித்தனமாகவே நம்புவீங்க. ஆனால் காலச்சக்கர சுழலும் போதுதான் உங்கள் கையை பிடித்து கரைகிறீங்களாம் அதே கையை வச்சு முதுகுல குத்துற சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி இருந்திருக்கும். அதாவது நீங்கள் ஒருவருக்கு உதவ வேண்டும் நினைச்சா உங்கள்கிட்ட இருப்பதை காட்டிலும் அதிகமாகவே கடன் வாங்கியாவது உதவக்கூடிய மாபெரும் குணம் கொண்டவங்க தான் நீங்கள். கணக்கில் இல்லாத பண இழப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ராசிக்கு தனஸ்தான அதிபதியான சுக்கிரனின் பலவீனமான காலகட்டங்களில் 7.5 சனி அல்லது அஷ்டம சனியினோட தாக்கங்கள் வந்து மறைமுகமாக இருந்த போதும் உங்கள் கையில் இருந்த பணம் வந்து உங்களுக்கு தெரியாம கரைந்து போயிருந்திருக்கும். வரவு எத்தனை செலவு பத்தனா என்ற கதையாக திட்டமிட்டு நீங்கள் செய்த முதலீடுகள் வந்து எல்லாமே எதிர்பாராத நஷ்டத்தை சந்தித்து வந்திருக்கும். யாரிடமாவது கொடுத்த கடனை திரும்ப கேட்க முடியாமையும் கேட்ட உறவு கெட்டுவிடும் என்று பயந்துமே நீங்களாகவே அமைதியாக இருந்திருப்பீங்க. கணக்கில் வராத மருத்துவ செலவுகளும் வீண் விரயங்களும் வண்டி வாகன பழுதுகளும் என பயணம் பணம் வந்து எப்படி வந்தது எப்படி போனது என்று தெரியாமலேயே அளவிற்கு ஒரு மாயாஜனம் உங்கள் பொருளாதாரத்தில் நடந்திருந்திருக்கும். அது உங்கள் வாழ்க்கையில உங்கள் கையில் இருந்த பணம் வந்து உங்களுக்கே தெரியாமல் கலந்து போயிருந்திருக்கலாம். வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற கதையா நீங்க திட்டமிட்டு நீங்க செஞ்ச முதலீடுகள் எல்லாமே எதிர்பாராத நஷ்டத்தை வந்து சந்தித்து இருந்திருக்கும். அது யாரிடமா கொடுத்த கடனையும் திரும்ப கேட்க முடியாம கேட்டா உறவு கெட்டுவிடும் என்ற பயந்து நீங்கள் அமைதியாகவே இருந்திருப்பீங்க. கணக்கில் வராத மருத்துவ செலவுகளும் வீண் விரைவுகளும் வண்டியிட வாகன பழுதுகளும் என பணம் எப்படி வந்தது எப்படி போனது என்று தெரியாத அளவிற்கு ஒரு மாயாஜன பொருளாதாரம் வந்து நடந்திருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். உறவினர்களுடைய தேவையற்ற விமர்சனங்கள் உங்கள் மனதளவில் ரொம்பவும் காயப்படுத்தி இருந்திருக்கும். உங்களுக்கு 3ஆம் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதிகளின் சஞ்சாரம் சாதகமற்றமாயிருந்த போதும் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுடைய வீழ்ச்சியை கொண்டாடி இருந்திருப்பாங்க என்றே கூற வேண்டும். ஏன்னா நீங்கள் நன்றாக இருந்த போதுதான் உங்களை தலையில தூக்கி வைத்து கொண்டாடி அனைவர்கள் நீங்கள் கொஞ்சம் சற்றே பொருளாதாரத்தில் பின்தங்கிய போது உங்களை அற்பமாக பார்க்க தொடங்கியிருந்திருப்பாங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவையும் தப்பாக சித்தரிப்பதோடு உங்கள் குடும்ப விஷயங்கள்ல தேவையில்லாமலையும் முக்க நுழைச்சி விமர்சிப்பதுமே அவங்களுடைய வேலையாக இருந்திருக்கும். இவனெல்லாம் என்ன சாதிக்க போறான், இவனால எவ்வளவுதான் முடியும் என்று உங்களை சுற்றி நச்சு வார்த்தைகளை பரப்பியிருந்திருப்பாங்க. நீங்கள் படும் கஷ்டத்தை பார்த்து ஆறுதல் கூற ஒருவருமே வளர்ந்திருக்க மாட்டாங்க. ஆனா உங்களை கேலி பேச ஒட்டுமொத்த உறவுமே கூட்டமே தயாரா இருந்திருந்திருக்கும். உங்கள் மனசை வெகுவாகவே பாய்த்திருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில. அது நீங்கள் வந்து உங்க சொந்த பந்தங்கள் வந்து உங்களுடைய வீழ்ச்சியை கொண்டாடி இருந்திருப்பாங்க. ஏன்னா நீங்க நன்றா இருக்கும்போது உங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடிய உறவுகளை நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பொருளாதாரத்துல பின்னங்கிய போதுனா உங்க அப்பா அம்மாவே பார்க்க தொடங்கி இருந்திருப்பாங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவையும் தப்பா சித்தரிக்கிறதோட உங்கள் குடும்ப விஷயங்கள்ல தேவையில்லாம முப்பது விமர்சிப்பதுமே அவங்களுடைய வேலையாக இருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தொழிலில் புதிய சாதனைகள் உங்களுக்கு உருவாக போகிறது. உங்களின் உத்தியோகம் மற்றும் வியாபார ஸ்தானங்கள்ல கிரகங்களுடைய வாழ்க்கை கிரகங்களோட சஞ்சாரமும் மிக பலமா உள்ளதால இதுவரை நீங்க சந்தித்து வந்த தேக்க நிலைகளும் முற்றிலுமாக விலகி சொந்த தொழில் செய்பவங்களுக்கு தங்களோட வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு இழுத்து செல்ல புதிய உத்திகளை கையாளுவீங்க. அதன் மூலயமா சந்தையில உங்களுடைய தனித்தன்மையை செழிப்பட போகிறது. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவங்களும்
உங்கள் கடின உழைப்பையும் புத்திசாலித்தனையும் கண்டு வியந்து பாராட்டும் நிலை உங்களுக்கு உருவாக போகுது. புதிய கூட்டாண்மை முயற்சிகள் மற்றும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு அதிகமாகவே போகிறது. அது மட்டும் அல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் தேடி வரப்போகுது. உங்களின் நிர்வாகத்திறனும் மற்றும் தலைமை பண்பும் மேலதிகாரிகளால் பெரிதும் பாராட்டப்பட்டு உங்களின் தொழில் வாழ்க்கையில ஒரு புதிய மைல்கல்லாகவே மாறப்போகின்றது. அது இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே முற்றிலுமாக விலகி சொந்த தொழில் செய்பவங்களுக்கு தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய புதிய உத்திகளை கையாள போறீங்க. அதன் மூலியமா சந்தையில் உங்களுடைய தனித்தன்மையும் வெளிப்பட போகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்பும் கடின உழைப்பும் புத்திசாலித்தனத்தையும் கண்டு வியந்து பாராட்டும் நிலை உங்களுக்கு உருவாக போகிறது. பண விஷயங்கள்ல தெளிவு கிடைக்கப் போகின்றது. பொருளாதார ரீதியாக கடந்த காலங்களில் இருந்த குழப்பங்களும் எதிர்பாராத செலவுகளும் இனி ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. வரவு எதிலிருந்து வருகிறதோ செலவு எங்கு செல்கிறது என்ற தெளிவான நிதி மேலாண்மை திட்டம் உங்களுக்குள்ள இயல்பாகவே உருவாகப் போகின்றது. வீண் விரயங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விடுவீங்க. நீண்ட நாட்களா வசூலாகாமல் இருந்த வார கடன்கள் மற்றும் இழுபறியில் இருந்த நிலுவைத் தொகைகள் உங்களுடைய சாதுரியமான பேச்சால கைக்கு சேரப்போகிறது. கடன் சுமைகளை படிப்படியே குறைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கப் போகிறது. வரவுக்கு செலவுக்கு இடையே சரியான சமநிலையை பேணி மனசுக்குள்ள ஒரு நிம்மதியான நிதி நிலைமையை நீங்கள் உணரப் போகிறீங்க. அது எதிர்பாராத செலவுகளும் இனி ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அது நீங்கள் வரவு எதிலிருந்து வருகிறதோ செலவு எங்கிருந்து செல்கிறது என்ற தெளிவான நிதி வேளாண்மை திட்டம் உங்களுக்கு இயல்பாகவே உருவாகப் போகின்றது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த வாரக்கடன்கள் மற்றும் இழுபறியில் இருந்த நிலுவைத் தொகைகள் உங்களுடைய சாதுரியமான பேச்சால கைக்கு சேரப்போகின்றது. கடன் சுமைகளை படிப்படியாக குறைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கப் போகின்றது. வரவுக்கும் செலவுக்கும் இடையே சரியான சமநிலையை பேணி மனசுக்குள்ள ஒரு நிம்மதியான நிதி நிலைமையை நீங்கள் உணரப் போகின்றீங்க. விநாயகர் அருளால தடைகள் எல்லாமே உங்களுக்கு அகல போகின்றது. முழு கடலான விக்னகர விநாயகர் பெருமானை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைப்பதால உங்களின் முயற்சிகள்ல முட்டுக்கட்டையே இருந்த அனைத்து விக்னமும் பனி போல விலகும். தொட்ட காரியங்கள் தொடங்காம தள்ளி போன நிலையெல்லாம் மாறி இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சிக்குமே தடையின்றி வெற்றியை நோக்கி தான் நகரப் போகின்றது. உங்களை சுற்றி இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் தந்திஷ்டிகளும் பொறாமை கொண்ட மனிதர்களுடைய சூழ்ச்சிகளும் விநாயகரின் தெய்வீக ஆற்றலால சுக்கு நூறாக உடையப் போகின்றது. காரிய சித்தியும் மன உறுதியும் உங்களுக்குள்ள அதிகரிக்கப் போகுது. எந்த ஒரு முக்கிய வேலையை தொடங்கும் முன்போ கணபதியை மனதார வழிபட்டு அந்த பணி எவ்வித தோயுமின்றி மிக நேர்த்தியாகவும் சுபமாகவுமே நிறைவேறப் போகின்றது உங்களுக்கு. அது உங்கள் முயற்சியில முத்துக்கட்டைகள் இருந்த அனைத்து விக்னங்களுமே பனி போல விலகப் போகின்றது. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கி தள்ளி போன நிலையெல்லாம் மாறி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு புதிய முயற்சியும் தடையின்றி வெற்றியை நோக்கி தான் நகரப் போகின்றது. உங்களை சுற்றியிருந்த மறைமுக எதிர்ப்புகளும் கந்திஸ்திகளும் பொறாமை கொண்ட மனிதர்களின் சூழ்ச்சியாலும் விநாயகருடைய தெய்வீக ஆற்றலால சுக்குநூற உடைய போகிறது. காரிய சித்தியும் மனநிலையும் மன உறுதியுமே உங்களுக்குள்ள அதிகரிக்கப் போகின்றது. நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முக்கிய வேலையும் தொடங்கும் முன்பும் கணபதியான மனதார வழிபட்டு அந்த பணி எவ்வித தோயுமின்றி மிக நேர்த்தியாகவும் சுபமாகவே உங்களுக்கு நிறைவேறப் போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் நிர்வாகத்திறனும் மற்றும் தலைமை பண்பும் மேலதிகாரிகளால் பெரிதும் பாராட்டப்பட்டு உங்களின் தொழில் வாழ்க்கையில ஒரு புதிய மைல்கல்லாகவே மாறப்போகின்றது. அது இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே முற்றிலுமாக விலகி சொந்த தொழில் செய்பவங்களுக்கு தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய புதிய உத்திகளை கையாள போறீங்க. அதன் மூலியமா சந்தையில் உங்களுடைய தனித்தன்மையும் வெளிப்பட போகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்பும் கடின உழைப்பும் புத்திசாலித்தனத்தையும் கண்டு வியந்து பாராட்டும் நிலை உங்களுக்கு உருவாகப் போகிறது. பண விஷயங்கள்ல தெளிவு கிடைக்கப் போகின்றது. பொருளாதார ரீதியாக கடந்த காலங்களில் இருந்த குழப்பங்களும் எதிர்பாராத செலவுகளும் இனி ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. வரவு எதிலிருந்து வருகிறதோ செலவு எங்கு செல்கிறது என்ற தெளிவான நிதி மேலாண்மை திட்டம் உங்களுக்குள்ள இயல்பாகவே உருவாகப் போகின்றது. வீண் விரயங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விடுவீங்க. நீண்ட நாட்களா வசூலாகாமல் இருந்த வார கடன்கள் மற்றும் இழுபறியில் இருந்த நிலுவைத் தொகைகள் உங்களுடைய சாதுரியமான பேச்சால கைக்கு சேரப்போகிறது. கடன் சுமைகளை படிப்படியே குறைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கப் போகிறது.
வரவுக்கு செலவுக்கு இடையே சரியான சமநிலையை பேணி மனசுக்குள்ள ஒரு நிம்மதியான நிதி நிலைமையை நீங்கள் உணரப் போகிறீங்க. அது எதிர்பாராத செலவுகளும் இனி ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அது நீங்கள் வரவு எதிலிருந்து வருகிறதோ செலவு எங்கிருந்து செல்கிறது என்ற தெளிவான நிதி வேளாண்மை திட்டம் உங்களுக்கு இயல்பாகவே உருவாகப் போகின்றது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த வாரக்கடன்கள் மற்றும் இழுபறியில் இருந்த நிலுவைத் தொகைகள் உங்களுடைய சாதுரியமான பேச்சால கைக்கு சேரப்போகின்றது. கடன் சுமைகளை படிப்படியாக குறைப்பதற்கான வருமான வழிகள் பிறக்கப் போகின்றது. வரவுக்கும் செலவுக்கும் இடையே சரியான சமநிலையை பேணி மனசுக்குள்ள ஒரு நிம்மதியான நிதி நிலைமையை நீங்கள் உணரப் போகின்றீங்க. விநாயகர் அருளால தடைகள் எல்லாமே உங்களுக்கு அகலப் போகின்றது. முழு முழு கடவுளான விக்னகர விநாயகர் பெருமானை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைப்பதால உங்களின் முயற்சிகள்ல முட்டுக்கட்டையே இருந்த அனைத்து விக்னமும் பனி போல விலகும். தொட்ட காரியங்கள் துளங்காம தள்ளி போன நிலையெல்லாம் மாறி இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சிக்குமே தடையின்றி வெற்றியை நோக்கி தான் நகரப் போகின்றது. உங்களை சுற்றி இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் தந்திஷ்டிகளும் பொறாமை கொண்ட மனிதர்களுடைய சூழ்ச்சிகளும் விநாயகரின் தெய்வீக ஆற்றலால சுக்கு நூறாக உடையப் போகின்றது. காரிய சித்தியும் மன உறுதியும் உங்களுக்குள்ள அதிகரிக்கப் போகுது. எந்த ஒரு முக்கிய வேலையை தொடங்கும் முன்போ கணபதியை மனதார வழிபட்டு அந்த பணி எவ்வித தோயுமின்றி மிக நேர்த்தியாகவும் சுபமாகவுமே நிறைவேற